தொகுதி மறுவரையறை சட்டத்திருத்தத்தின் மூலம் மக்களவை எம்பிக்களின் எண்ணிக்கை 850ஆக உயரக்கூடும் என தகவல் வெளியான நிலையில் அதனால் தமிழ்நாடு எதிர்கொள்ளும் பாதிப்புகள் என்னென்ன என்பது குறித்து விரிவாக பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில். இந்திய நாடாளுமன்றத்தின் மக்களவை 1971ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் 543 உறுப்பினர்களுடன் செயல்பட்டு வருகிறது. 1971ஆம் ஆண்டு 55 கோடியாக இருந்த இந்திய மக்கள் தொகை தற்பொழுது 140 கோடியாக உயர்ந்த நிலையில் அதற்கேற்ப எம்பிக்களின் எண்ணிக்கையை உயர்த்த மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. மாநிலங்களின் மக்கள் தொகைக்கு ஏற்ப நாடாளுமன்ற தொகுதிகளின் எண்ணிக்கையை உயர்த்தும் மத்திய அரசின் தொகுதி மறுவரையறை சட்ட திருத்தத்திற்கு மக்கள் தொகை கட்டுப்பாட்டை சிறப்பாக செயல்படுத்திய தமிழ்நாடு உள்ளிட்ட தென் மாநிலங்கள் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றன. இதற்கு முன் கடந்த 2002ஆம் ஆண்டு நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட தொகுதி மறுவரையறை சட்ட திருத்தத்தில் 2026ஆம் ஆண்டிற்கு பிறகு நடக்கும் முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையிலேயே தொகுதி மறுசீரமைப்பு மேற்கொள்ளப்பட வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் தற்போதைய மக்கள் தொகையில் ஏற்பட்டுள்ள மாற்றங்களை கொண்டு தொகுதிகளை சீரமைக்க மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. அதற்கேற்ற வகையில் தொகுதி மறுவரையறை மசோதா நாடாளுமன்றத்தில் அறிமுகப்படுத்தப்பட உள்ளது. இதற்காக நாளை மற்றும் நாளை மறுதினம் சிறப்பு நாடாளுமன்ற கூட்டத்தொடர் நடைபெறுகிறது. தொகுதி மறுவரையறை சட்ட திருத்த வரைவு மசோதாவின் நகல் வெளியான நிலையில் அதில் மாநில மக்களவை எம்பிக்களின் எண்ணிக்கை 543 இருந்து 850ஆகவும் யூனியன் பிரதேச எம்பிக்களின் எண்ணிக்கை 20 இருந்து 35ஆகவும் உயர்த்தப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மகளிர் இடஒதுக்கீட்டை 2029ஆம் ஆண்டு மக்களவை தேர்தலிலேயே அமல்படுத்த முடிவெடுத்துள்ள மத்திய அரசு தொகுதி மறுவரையறை மசோதாவுடனேயே மகளிர் இடஒதுக்கீட்டு சட்ட திருத்த மசோதாவையும் நாடாளுமன்றத்தில் அறிமுகம் செய்ய திட்டமிட்டுள்ளது. மத்திய அரசின் புதிய தொகுதி மறுவரையறை திருத்த மசோதாவின்படி 2011 அல்லது அதற்கு முந்தைய மக்கள் தொகை கணக்கெடுப்பு தரவுகளின் அடிப்படையில் தொகுதி மறுசீரமைப்பு செய்யப்படும் என கூறப்படுகிறது. இதனால் தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா உள்ளிட்ட தென் மாநிலங்களை காட்டிலும் மக்கள் தொகையை முறையாக கட்டுப்படுத்தாத உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட வட மாநிலங்களின் பலம் நாடாளுமன்றத்தில் அதிகரிக்கும் என கூறப்படுகிறது. உதாரணமாக தமிழ்நாட்டில் தற்பொழுதைய மக்களவை எம்பிக்களின் எண்ணிக்கை 39ஆக உள்ள நிலையில் புதிய தொகுதி மறுவரையறை மசோதா மூலம் உறுப்பினர் எண்ணிக்கை 50ஆக உயரக்கூடும் என கூறப்படுகிறது. அதே நேரம் உத்தரப்பிரதேசத்தில் தற்போது உள்ள 80 மக்களவை தொகுதிகளின் எண்ணிக்கை 143 வரை உயரக்கூடும் என்பதால் நாடாளுமன்றத்தில் தமிழ்நாட்டிற்கான பிரதிநிதித்துவம் குறையும் என சொல்லப்படுகிறது. புதிய தொகுதி மறுவரையறை மசோதாவுக்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சட்ட திருத்தத்தை கைவிடாவிட்டால் பழைய திமுகவை காண நேரிடும் என எச்சரிக்கை விடுத்துள்ளார். தமிழ்நாட்டை பாதிக்கிற மாதிரியோ வட மாநிலங்களுக்கு அரசியல் வலிமையை மேலும் வாரி வழங்குற மாதிரியோ ஏதாவது நடந்தால் தமிழ்நாட்டில் இருக்க நாங்கள்லாம் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டோம். தமிழ்நாடு ஸ்தம்பிக்கும். தமிழ்நாடு தனது எதிர்ப்பை கடுமையாக காட்டும். தமிழ்நாடு முதலமைச்சராக இருக்கிற என்னுடைய தலைமையிலேயே மிகப்பெரிய போராட்டம் நடத்துவோம். அதே நேரம் தொகுதி மறுவரையறையால் தமிழ்நாட்டிற்கு பாதிப்பு இருக்காது என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். ஸ்டாலின் அவர்களே ஏற்கனவே உள்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்கள் தெளிவுபடுத்திவிட்டார். நாடாளுமன்ற தேர்தலில் மறுவரையில் தமிழ்நாடு எந்த விதத்திலும் பாதிக்காது. தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கு இடையே நாடாளுமன்ற சிறப்பு கூட்டத்தொடரில் கலந்து கொள்ள திமுக எம்பிக்களுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவுறுத்தியுள்ளார். தொடர்ந்து ஒரு நிமிட செய்திகளை பார்க்கலாம். தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் தீபத்தூணில் தீபம் ஏற்றக்கூடிய பாரம்பரியத்தை பாதுகாப்போம் என்று பாஜக வாக்குறுதி அளித்துள்ளது. தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலை ஒட்டி பாஜகவின் வாக்குறுதிகளை சென்னையில் உள்ள நட்சத்திர விடுதியில் அந்த கட்சியின் முன்னாள் தேசிய தலைவர் ஜே.பி. நட்டா வெளியிட்டார். அதில் முருகப்பெருமானின் பெருமையை போற்றக்கூடிய வகையில் தைப்பூச திருநாள் மாநில விழாவாக அறிவிக்கப்படும் என்று வாக்குறுதி அளிக்கப்பட்டுள்ளது. மேலும் கார்த்திகை தீபத்தன்று திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் தீபத்தூணில் தீபம் ஏற்றும் பாரம்பரியத்தை பாதுகாப்போம் என்று கூறப்பட்டுள்ளது. ஒவ்வொரு மாவட்டத்திலும் அதிக பக்தர்கள் கூடக்கூடிய கோவில்களில் நாள் ஒன்றுக்கு 2 மணி நேரம் உள்ளூர் மக்களுக்கான பிரத்யேக தரிசன நேரம் ஒதுக்கப்படும் என்று பாஜக வாக்குறுதி அளித்துள்ளது. வேலையின்மை காரணமாக தவணை செலுத்தாதவர்களின் கல்விக் கடன்கள் தள்ளுபடி செய்யப்படும் என்று பாஜகவின் தேர்தல் வாக்குறுதியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அது மட்டுமின்றி அதிமுக அறிவித்திருக்கூடிய வாக்குறுதிகளான குடும்பத் தலைவர்களுக்கு மாதந்தோறும் 2000 ரூபாய், ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஒருமுறை 10,000 ரூபாய் நிதியுதவி உள்ளிட்டவை வழிமொழியப்பட்டுள்ளன.
இதேபோன்று ஆண்டுக்கு 3 சிலிண்டர்கள் இலவசமாக வழங்கப்படும் என்று அதிமுக அறிவித்த நிலையில் அவற்றை பொங்கல், தமிழ் புத்தாண்டு, தீபாவளி உள்ளிட்ட பண்டிகை காலத்தில் வழங்குவோம் என்று பாஜக குறிப்பிட்டுள்ளது. மேலும் மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டுமான பணிகளை விரைந்து முடிப்போம் என்று வாக்குறுதி அளித்துள்ள பாஜக மதுரை மற்றும் கோவை மெட்ரோ ரயில் குறித்து எந்தவிதமான உத்தரவாதத்தையும் அளிக்கவில்லை. தொகுதி மறுசீரமைப்புக்கு எதிராக முதல் ஆளாக குரல் கொடுத்தது தமிழக முதலமைச்சர் தான் என துணை முதலமைச்சர் உதயநிதி குறிப்பிட்டுள்ளார். பாளையங்கோட்டையில் பரப்புரை செய்த அவர் எடப்பாடி பழனிசாமியை கடுமையாக விமர்சித்தார். இந்த தேர்தல் டெல்லி வெர்சஸ் தமிழ்நாடு. இதுல நாம டெல்லியை வீழ்த்தடிச்சு 10 தோல்வி பழனிசாமியை மொத்த தோல்வி பழனிசாமியாக்கி வீட்டுக்கு அனுப்புறோம். செய்வோமா? பாஜகவுக்கு உதவி செய்வதே விஜயின் நோக்கம் என அரக்கோணத்தில் பரப்புரையில் ஈடுபட்ட விசிக தலைவர் திருமாவளவன் விமர்சித்தார். திமுக வீழ்த்தப்பட்டால் அதிமுக பாஜக தான் அந்த இடத்திற்கு வர முடியும். அதிமுக வந்தாலும் பாஜக வந்தாலும் ஒன்றுதான், எடப்பாடி வந்தாலும் மோடி வந்தாலும் ஒன்றுதான். ஆக மறைமுகமாக பாஜகவுக்கு உதவி செய்வதுதான் அந்த விஜயின் நோக்கம். இரு தொகுதிகளில் விஜய் போட்டியிடுவது அவர் மீதே அவருக்கு நம்பிக்கை இல்லாததைத்தான் காட்டுகிறது எனவும் திருமாவளவன் குறிப்பிட்டார். திமுகவில் துணை முதலமைச்சர் உதயநிதி மற்றும் எம்பி ஆர் ராசா ஆகியோர் சனாதனத்திற்கு எதிராக பேசி இந்துக்களின் உணர்வுகளை புண்படுத்துவதாக பாஜக முன்னாள் தலைவர் நட்டா குற்றம் சாட்டியுள்ளார். தேன்கனிக்கோட்டையில் தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்ட அவர் இதனை தெரிவித்தார். தோல்வி பயத்தின் காரணமாகவே 8000 ரூபாய்க்கான கூப்பன் நகலை பொதுமக்களுக்கு திமுகவினர் விநியோகித்து வருவதாக பாமக தலைவர் அன்புமணி விமர்சித்துள்ளார். அவங்க சாதனை பற்றி ஓட்டு கேட்கல, 5 ஆண்டு கால ஆட்சியை பற்றி வச்சு ஓட்டு கேட்கல, அவங்க தேர்தல் அறிக்கை வச்சியும் ஓட்டு கேட்கல, திராவிட மாடல் பற்றியும் ஓட்டு கேட்கல, 8000 ரூபாய் நாங்கள் கூப்பன் கொடுப்போம்னு ஓட்டு கேட்டுட்டு இருக்காங்க. மத்திய அரசு தமிழகத்திற்கு நிதி வழங்கவில்லை என முதலமைச்சர் பொய் பரப்புரை செய்வதாக தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை விமர்சித்துள்ளார். 2 கை வச்சு தட்டாதான் சத்தம் வரும், ஒரு கை எப்படி சத்தம் வரும்? எத்தனை காலமாக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஒரு கையை வச்சு கை தட்டிட்டு இருக்கார் 5 வருஷமா. மத்திய அரசோடு சண்டை சண்டை சண்டை. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அண்ணாமலை குற்றம் சாட்டினார். தமிழ்நாட்டின் உள் மாவட்டங்களில் வரும் சனிக்கிழமை வரை அதிகபட்ச வெப்பநிலை 3 டிகிரி செல்சியஸ் வரை படிப்படியாக உயரக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தெற்கு அசாம் முதல் தென் தமிழ்நாடு வரை காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுவதாக வானிலை மையம் குறிப்பிட்டுள்ளது. இதனால் ராமநாதபுரம், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், டெல்டா மற்றும் கடலோரப் பகுதிகளில் வரும் 20ஆம் தேதி வரை மிதமான மழை பெய்யக்கூடும் என கணிக்கப்பட்டுள்ளது. அதே சமயம் தமிழ்நாட்டின் உள் மாவட்டங்களில் வரும் சனிக்கிழமை வரை அதிகபட்ச வெப்பநிலை 3 டிகிரி செல்சியஸ் வரை படிப்படியாக உயரும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அதிக வெப்பநிலை மற்றும் ஈரப்பதம் காரணமாக தமிழ்நாட்டின் கடலோரப் பகுதிகள், புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் அசௌகரியம் ஏற்படலாம் என்றும் கூறப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை அதிகபட்ச வெப்பநிலை 98 டிகிரி ஃபாரன்ஹீட் வரை பதிவாகக்கூடும் என வானிலை மையம் குறிப்பிட்டுள்ளது. IPL தொடரில் சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் நடைபெற்ற போட்டியில் CSK அணி 32 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. கொல்கத்தா அணி கேப்டன் ரஹானே டாஸ் வென்று பந்துவீச்சை தேர்வு செய்த நிலையில் சென்னை அணியின் கேப்டன் ருத்ராஜ் 7 ரன்களில் வெளியேறினார். மாத்திரை 38 ரன்களிலும் பிராவிஸ் 41 ரன்களிலும் வெளியேறினர். சஞ்சு சாம்சன் அதிகபட்சமாக 48 ரன்கள் எடுத்த நிலையில் சென்னை அணி 20 ஓவர்களில் 5 விக்கெட் இழப்பிற்கு 192 ரன்கள் சேர்த்தது. கொல்கத்தா வீரர் கார்த்தி தியாகி 2 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். இதையடுத்து விளையாடிய கொல்கத்தா அணி சென்னை அணியின் பந்துவீச்சை சமாளிக்க முடியாமல் அடுத்தடுத்து விக்கெட்டுகளை பறிகொடுத்தது. அந்த அணி 20 ஓவர்களில் 7 விக்கெட் இழப்பிற்கு 160 ரன்கள் மட்டுமே எடுத்து தோல்வியடைந்தது. சென்னை அணியின் சுழற்பந்து வீச்சாளர் நூர் முகமது 21 ரன்களை மட்டுமே விட்டுக் கொடுத்து 3 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். பேட்டிங் நான் கொஞ்சம் டிசப்பாயிண்டடாக இருந்தேன், 200 வரலன்னு. போலிங் அப்புறம் ஃபீலிங்ஸ் செம்மையாக இருந்தது. இவ்வளோ நிறைய பேர் சொல்கிறாங்கல்ல 6 ஸ்டார் சொல்கிறீங்க, இந்த ஸ்டார் எல்லாம் அழிச்சிட்டு பெரிய ஸ்டார் அதில் 6 போட்டுருவோம். அதுதான் சிங்கிள் ஸ்டார், நம்மளது பெரிய ஸ்டார் 6. நல்லா தான் போச்சு. KKR ஜெயிக்கலை, அதுவும் CSK 2 மேட்ச் ஜெயிச்சிருச்சு, 3 மேட்ச் பார்க்க வந்தால் சேர்ப்பாங்களே, 2 மேட்ச் ஜெயிச்சிருச்சு. இந்த வெற்றியின் மூலம் சென்னை அணி 4 புள்ளிகளுடன் புள்ளிகள் பட்டியலில் 8வது இடத்திற்கு முன்னேறியுள்ளது. பீகார் முதலமைச்சர் போன்று தமிழ்நாட்டை பாஜகவிடம் ஒப்படைக்க எடப்பாடி பழனிசாமி படாத பாடுபடுவதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். திமுக ஆட்சியில் விண்ணை முட்டும் அளவுக்கு விலைவாசி உயர்ந்துவிட்டதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார்.
வரும் 23ஆம் தேதி தமிழ்நாட்டில் தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் அரசியல் தலைவர்கள் மாநிலம் முழுவதும் சூறாவளி பரப்புரை மேற்கொண்டு வருகின்றனர். அந்த வகையில் திருப்பத்தூரில் திமுக மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களுக்கு ஆதரவாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பரப்புரை மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர் தமிழ்நாட்டிற்கான திட்டங்கள் என்றால் மத்திய அரசு அலட்சியம் காட்டும் என குற்றம் சாட்டினார். மதுரையில் ஒரு எய்ம்ஸ் மருத்துவமனையை 10 வருஷமா கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. நான் கூட கேட்டேன், அது என்ன தாஜ்மஹாலா இல்லை தஞ்சை பெரிய கோயிலா, ஏன் இவ்வளவு லேட்டுன்னு கேட்டேன். இந்த அளவில் தான் தமிழ்நாட்டு மேலையும் திருப்பத்தூர் மேலையும் அவங்க அக்கறை இருக்கு. திமுக செயல்படுத்தி வரும் திட்டங்களை தான் பெயர் மாற்றி அதிமுக அரசு தேர்தல் அறிக்கையாக வெளியிட்டிருப்பதாகவும் கூறினார். பாட்டா ஷூன்னு இருந்தா அதில் ஒரு எழுத்தை மாற்றி டாடா ஷூன்னு போட்டு வித்துருவாங்க. அப்படித்தான் திராவிட மாடலுடைய மகளிர் உரிமை திட்ட தொகையை குளவிளக்கு திட்டம்னு வேற ஸ்டிக்கரை ஒட்டி அதிமுக அறிவிச்சிருக்கிறாங்க. பீகார் முதலமைச்சர் போல தமிழ்நாட்டை பாஜக கிட்ட ஒப்படைக்கப்படாத பாடுபடுகிறார். பழனிசாமி அவர்களே, இது தமிழ்நாடு. மதுரை மாவட்டம் பழங்கானத்தில் அதிமுக மற்றும் கூட்டணி கட்சிகளின் வேட்பாளர்களுக்கு ஆதரவாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வாக்கு சேகரித்தார். பரப்புரையில் பேசிய அவர் அதிமுக ஆட்சியில் எந்த திட்டமும் கொண்டு வரவில்லை என முதலமைச்சர் பொய் சொல்வதாக தெரிவித்தார். எய்ம்ஸ் மருத்துவமனை சொல்றாங்க, அதுவும் அதிமுக ஆட்சி இருக்கும் போது நான் முதலமைச்சர் இருக்கும் போது அடிக்கல் நாட்டினேன். பிறகு பல பிரச்சனை, இவர்கள் அனுமதி கொடுப்பதில் காலதாமதம், மாநில அரசு அனுமதி கொடுக்க காலதாமதம். கருணாநிதி ஆட்சி காலத்தில் மதுரை மண்ணில் கால் வைக்க முடியாமல் இருந்தவர் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் என இபிஎஸ் விமர்சித்தார். திமுக ஒரு ஊழல் அரசாங்கம், எல்லா மந்திரி ஊழல் செஞ்சிருக்கிறாங்க. அண்ணா திமுக ஆட்சிக்கு வரும், அப்ப ஆட்சிக்கு வரைக்கும் பொழுது நிறைய பேர் மீது வழக்கு தொடரப்படும். யார் சொன்னது? பிரைம் மினிஸ்டர் நமக்கு பச்சை கொடி காட்டிட்டார். சிவகங்கை தொகுதி நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் இந்துஜா ரமேஷை ஆதரித்து அக்கட்சியில் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பரப்புரை மேற்கொண்டார். ஆளுங்கட்சி 22 கட்சியை கூட்டி சேர்த்துக்கிறது அது இந்த திமுக. பத்தாக்குறைக்கு இந்த தேவையற்ற தொங்கு சத காங்கிரஸ் தூக்கி சுமக்குது. அவன் மிரட்டி கூட 3 சீட்டு வாங்கிட்டு போறேன். ஒத்த ஓட்டு கிடையாது, தனிச்சா நின்னா 300 நாள் ஓட்டு கூட ஒரு தொகுதி வாங்க மாட்டான். அதனைத் தொடர்ந்து பரமக்குடியில் வேட்பாளர் எழில் இளவரசி, முதுகுளத்தூரில் வேட்பாளர் சந்திரபிரபா ஆகியோரை ஆதரித்து பரப்புரையில் ஈடுபட்ட சீமான் ராமநாதபுரத்தில் முத்துகேசவனுக்கு ஆதரவாக வாக்கு சேகரித்தார். ஒரு பெரிய முதல்வர் மம்தா பானர்ஜி சொல்லுது திமுகவும் பிஜேபி ரகசிய உடன்பாடு வச்சிருக்கு. அதை நம்பணும்ல நீ? அந்த பினராயி விஜயன் சொல்றார் பிஜேபி எதிர்க்க காங்கிரஸ் தான் சரியானது நினைப்பது பைத்தியக்காரத்தனம்ங்கிறான். திருப்பூர் பெருமாநல்லூரில் பரப்புரை மேற்கொண்ட தாவேகா தலைவர் விஜய் காவலர்கள், விவசாயிகள், நெசவாளர்களுக்கான தேர்தல் வாக்குறுதிகளை அறிவித்தார். நிலையற்ற நூல் விலை மற்றும் மின்சார நெருக்கடி சுமையை பகிர்ந்து கொள்ள கைத்தறி மற்றும் விசைத்தறி வைத்திருக்கும் ஒவ்வொரு நெசவாளர் குடும்பத்திற்கும் ஆண்டுக்கு 30,000 ரூபாய் வங்கி மூலம் நேரடியாக நமது டிவிக்கு அரசு வழங்கும். 5 ஏக்கருக்கு குறைவான நிலமுள்ள விவசாயிகளுக்கு வேளாண் கூட்டுறவு சங்கங்களில் வாங்கிய பயிர்க்கடன் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும். நெரிசல் காரணமாக பெருமாநல்லூரில் இருந்து பூர்வப்பட்டி வரை நடக்க இருந்த விஜயின் ரோட் ஷோ கடைசி நேரத்தில் ரத்தானது. நாம் தமிழர் கட்சி தோற்றாலும் அரசியல் களத்தில் இருக்கும் தமிழக வெற்றிக் கழகத்தால் இருக்க முடியுமா என்று மயிலாடுதுறை நாதக வேட்பாளர் காசிராமன் கேள்வி எழுப்பியுள்ளார். நியூஸ் 18 கேண்டிட் வித் கேண்டிடேட் பகுதியில் அவர் பகிர்ந்த கருத்துக்களை பார்க்கலாம். பெண்களோட மனநிலை, ஏழ்மை, வறுமை, அறியாமை, இதோ இந்த ஏழைப்பாழையோட கிராமத்தில் இருக்கிற ஏழைப்பாழையோட முக்கிய வேண்டுகோளே டாஸ்மார்க்கை மூடுங்க. நல்ல உழைக்கும் வர்க்கம் நிறைய சம்பாதிக்கிறாங்க, எல்லாமே டாஸ்மார்க்கில் போயிடுது. டாஸ்மார்க்கில் பூட்டிட்டாலே இலவச அரிசி வேண்டாம், இலவச மிக்சி, கிரைண்டர், டிவி இதெல்லாம் வேண்டாம். அவங்கவுங்களுக்கு தேவையானது அதிகமாக உழைக்கிறாங்க, அவங்கவுங்களே வாங்கிப்பாங்க. பணங்களில் தென்னங்களில் திறந்து விட்டுடலாம். கல் குடிச்சு வயிறு கெட்டு போகுமா? ரசாயனம் கலந்த நச்சு கெமிக்கல் சாராயத்தை கொடுத்து எல்லாரும் மருத்துவமனைக்கு போய் பாருங்களேன். எல்லா ஆங்கில மருத்துவரை, அந்த நர்ஸ்லாம் என்கிட்ட அழுகுறாங்க. எல்லாமே இந்த குடியால தான். டாஸ்மார்க் இல்லைனாக்க எங்களுக்கு எங்க வேலையே இல்லைங்கிறாங்க, போலீஸ் ஸ்டேஷன்லயும் மருத்துவமனையிலும். இப்ப தமிழகத்துல தமிழக வெற்றி கழகம் புதுசா வர வந்திருக்கு. அது உங்களோட கட்சியோட வெற்றிக்கு எந்த மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்தும்னு நினைக்கிறீங்க? இல்ல நாங்க கொள்கைவாதிகள், அவங்க கூத்தாடிகள். அவங்களுக்கு இப்போ புவியியலை பத்தி தெரியாது, வாழ்வியலை பத்தி தெரியாது, அரசியலை பத்தி தெரியாது. எங்க செந்தமிழ் சீமானிடம் இருப்பவர்கள் நாங்க பிரபாகரனின் பிள்ளைகள். நாங்க இந்த மண்ணுக்கும் மக்களுக்குமான அரசியலை பண்றோம். அவங்களுக்கெல்லாம் ஒண்ணுமே தெரியாது, சும்மா விசில் அடிப்பாங்க, அவ்வளவுதான்.
எல்லார் மேலேயும் வழக்கு இருக்கு. யாருக்குமே இந்த பாஸ்போர்ட் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. எங்க கட்சிக்கு எல்லா முக்கியமான முக்கியமான நபர்களும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. நாளைக்கே நாங்க நல்ல வாக்கு வாங்கி தோத்தா கூட இந்த மண்ணுக்கு மக்களுக்குமான அரசியலை முன்னெடுத்து பண்ணுவோம். அவங்களால நிக்க முடியுமா? எலெக்ஷன் எக்ஸ்பிரஸ் செய்திகளை பார்க்கலாம். தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் தொகுதி பாமக வேட்பாளர் பாடி செல்வம் ஏரியூர் அருகே உள்ள ஹஜ்ஜனஹள்ளி பகுதியில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது அங்கிருந்த தாவேக நிர்வாகி ஒருவர் தொடர்ந்து விசில் ஊதி இடையூறு ஏற்படுத்தினார். திருச்சி மேற்கு தொகுதி திமுக வேட்பாளர் அமைச்சர் KN நேரு 29வது வார்டு பகுதியில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது மத நல்லிணக்கத்தை பறைசாற்றும் வகையில் இஸ்லாமியர்களின் புனித எண்ணான 786 பொறிக்கப்பட்ட வேல் அவருக்கு பரிசாக வழங்கப்பட்டது. பின்னர் நடைபயணமாக சென்று அவர் ஆதரவு திரட்டிய போது பெண்கள் உற்சாக வரவேற்பளித்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியில் அண்ணல் அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவிக்க வந்த அதிமுக வேட்பாளர் ராணியுடன் பாஜகவினர் வரக்கூடாது என விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். ஓட்டுக்காக பாஜகவினர் இப்போது வருவதாக கூறி விசிகவினர் தடுத்ததால் இருதரப்பினருக்கும் இடையே கைகலப்பு மற்றும் தள்ளுமுள்ளி ஏற்பட்டது. பாதுகாப்பு பணியில் இருந்த காவலர்கள் சமாதானம் செய்ததை அடுத்து அதிமுக வேட்பாளர் மாலை அணிவித்து சென்றார். சென்னை மதுரவாயல் அருகே வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட அதிமுக வேட்பாளரும் முன்னாள் அமைச்சருமான பெஞ்சமின் பிறந்த குழந்தைக்கு பெயர் சூட்டினார். பிரச்சாரத்திற்கு சென்ற பெஞ்சமினுக்கு அதிமுகவினர் ஆரத்தி எடுத்தும் மலர் தூவியும் மாலை அணிவித்து உற்சாக வரவேற்பளித்தனர். பின்னர் நெற்குன்றம் பகுதியில் உள்ள அம்பேத்கர் சிலைக்கு மரியாதை செலுத்திய பெஞ்சமின் வீடு வீடாக சென்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். பொள்ளாச்சி சட்டமன்ற தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிடும் முன்னாள் துணை சபாநாயகரும் சட்டமன்ற உறுப்பினருமான பொள்ளாச்சி ஜெயராமன் பொதுமக்களை சந்தித்து வாக்கு சேகரித்தார். நகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் வீதி வீதியாக சென்று வாக்கு சேகரித்த அவருக்கு தொண்டர்கள் பூக்களை தூவியும் ஆரத்தி எடுத்தும் செண்டை மேளம் முழங்கவும் உற்சாக வரவேற்பளித்தனர். எங்கே பார்த்தாலும் எடப்பாடியாருடைய அலை தமிழகம் முழுவதும் வீசிக்கொண்டிருக்கிறது. திருப்பூரை அடுத்த சேவூரில் வாக்கு சேகரித்த மத்திய இணையமைச்சர் எல் முருகன் தள்ளுவண்டி கடையில் போண்டா சுட்டு கவனம் ஈர்த்தார். அவிநாசி தொகுதியில் பாஜக சார்பில் போட்டியிடும் அவர் வாக்கு சேகரிப்பின் போது பொதுமக்களை சந்தித்து குறைகளை கேட்டறிந்தார். தொடர்ந்து அங்கிருந்த பஜ்ஜி கடையில் போண்டா சுட்டு ஆதரவு கோரினார். நாகை மாவட்டம் கீழ்வேளூர் தொகுதி புதிய தமிழகம் கட்சி வேட்பாளர் K. சுரேந்தர் குறிச்சி பகுதியில் உள்ள அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து தனது தேர்தல் பரப்புரையை தொடங்கினார். அவருடன் நாகை தொகுதி அனைத்திந்திய மக்களாட்சி கட்சி வேட்பாளர் JV துரையும் இணைந்து வாக்குச் சேகரிப்பில் ஈடுபட்டார். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி தொகுதி திமுக வேட்பாளர் TJ கோவிந்தராஜனை ஆதரித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் பிரச்சாரம் மேற்கொண்டார். பெரியபாளையத்தில் அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்திய பின்னர் பிரச்சாரத்திற்கு சென்ற அவருக்கு கிரேன் மூலம் மிகப்பெரிய மாலை அணிவிக்கப்பட்டது. திருமாவளவன் பிரச்சாரத்தால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரம் தொகுதி திமுக வேட்பாளரான அமைச்சர் சக்கரபாணி மானூர் மற்றும் எரமநாயக்கன்பட்டி பகுதிகளில் பரப்புரை மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர் மகளிர் உரிமைத் தொகை, விடியல் பயணம், கல்லூரி மாணவிகளுக்கான உதவித்தொகை போன்ற மகத்தான திட்டங்கள் தடையின்றி தொடர பொதுமக்கள் உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டுமென கேட்டுக் கொண்டார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சராக விடக்கூடாது என்பதற்காகவே அண்ணாமலை இறக்கிவிடப்பட்டிருப்பதாக காங்கிரஸ் MP மாணிக்கம் தாக்கூர் தெரிவித்துள்ளார். மதுரை திருநகரில் உள்ள காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இதனை தெரிவித்தார். உள்ளடி வேலை பார்க்கறதும் உள்ள இருந்தே உள்குத்து குத்துறதும் அண்ணாமலை அவர்களுக்கு கைவந்த கலை. அவரை பொறுத்த மட்டும் எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதலமைச்சர் ஆகக்கூடாது என்பதற்காக அவருக்கு வாலண்டியரா விட்டுருக்காங்க. வேலூர் மாவட்டம் ஆற்காடு தொகுதி அதிமுக வேட்பாளர் SM சுகுமார் கணியம்பாடி ஒன்றியத்திற்குட்பட்ட கம்மவான்பேட்டை, மோத்தக்கல் உள்ளிட்ட கிராமங்களில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது பேசிய அவர் அதிமுக ஆட்சி அமைந்ததும் கம்மவான்பேட்டை தனி வருவாய் கிராமமாக மாற்றப்படும் என உறுதியளித்தார். பெரம்பூர் மக்களின் தேவைகளை முழுமையாக நிறைவேற்றுவதே தனது இலக்கு என்று பாமக வேட்பாளர் திலகபாமா தெரிவித்துள்ளார். நியூஸ் 18 கேண்டட் வித் கேண்டிடேட் பகுதியில் அவர் பகிர்ந்த கருத்துக்களை பார்க்கலாம்.
கூட்டணியில் எங்களுக்கு பெரம்பூர் ஒதுக்கப்படுகிற போது நான் என்னுடைய யோசனையாக, என்னுடைய கேள்வியாக, ஏன் பெரம்பூர் தொகுதி எனக்கு அதை கொடுங்க. பொதுவாக நான் என்ன கேட்டுட்டு இருந்தேன்னா, சென்னைக்கு வந்தால் எப்போ இங்கே இருக்க முடியாத ஒரு மனநிலை வாய்க்கும். அப்போ இங்கே இருக்கிறவங்களுக்கு அந்த சிக்கல் இருக்கும்ல, வேற வழி இல்லாமல் இருப்பாங்க. அப்போ என்ன அர்த்தம், உளவியல் ரீதியாக இங்கே வாழ்வதற்கான சூழலுக்கு சாதகமானதாக இல்லை. அப்போ அதை உருவாக்கி கொடுக்குற நபராக ஏன் ஒருத்தர் வரக்கூடாதுங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அதை நான் எனக்காக கேட்டு பெற்றுக்கொண்டேன். இன்னொரு பக்கம் எல்லாரும் என்ன நினைக்கிறோம்னா, ஒரு தொகுதி என்ன அதில் வேலை பார்த்து எல்லாரும் எனக்கு சாதகமானவங்களா மாற்றி வைக்கணும். இல்லை, இந்த பகுதியில் நான் தேர்ந்தெடுக்கப்பட்டால் இந்த 5 ஆண்டுகளில் இவர்களுக்கான பணியை நிறைவு செய்துவிட்டு அடுத்து எந்த தொகுதியில் எனக்கு தேவை ஏற்படுவதோ அங்கே நான் போக தயாராக இருக்கணும். அதுதான் உண்மையான அரசியல் மக்கள் பணி. அந்த இடத்துக்கு நான் என்னை தயார் பண்ணியிருக்கேன், நான் நம்புறேன். ஓகே, பாமக சார்பில் பொருளாளர் நீங்க போட்டியிடுறீங்க, அதே போல தாவேகா கட்சியோட தலைவர் விஜய் போட்டியிடுறாரு. இந்த மாதிரி பெரிய அந்த பொறுப்புல இருக்கக்கூடியவங்க போட்டியிடுறதுனால இது ஒரு நட்சத்திர தொகுதியா மாறி இருக்கு. யாருக்கு சவால் அப்படின்னு நினைக்கிறீங்க? உங்களுக்கு சவாலா இல்ல அவருக்கு சவாலா இருக்கும்னு நினைக்கிறீங்க? நான் இவங்களெல்லாம் போட்டியெல்லாம் நினைக்கலங்க. மக்கள்கிட்ட இருக்கிற பிரச்சனை தான் எனக்கு பெரிய சவால். அந்த சவாலை தீர்க்கறதுக்கு தான் யோசிச்சுட்டு இருக்கிறோம். சக வேட்பாளர்களிடம் போட்டி போடுறதுக்கான மனநிலை எனக்கு இல்லை. இந்த பிரச்சனைகளை நாம என்ன செய்ய போறோம்னு சொல்ல போறோம், அவங்க தேர்ந்தெடுக்க போறாங்க. பீகாரின் நீண்டகால முதலமைச்சர் என்ற பெருமைக்குரியவரான நிதிஷ்குமார் தனது பதவியை ராஜினாமா செய்த நிலையில் புதிய முதலமைச்சராக சாம்ராஜ் சௌத்ரி தேர்வு செய்யப்பட்டுள்ளார். நூற்றாண்டு சிறப்புமிக்க பீகார் மாநிலத்தில் முதன்முறையாக பாஜகவை சேர்ந்த ஒருவர் முதலமைச்சராகும் நிலையில் யார் இந்த சாம்ராஜ் சௌத்ரி? விரிவாக பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில். பீகாரில் கடந்த ஆண்டு நடந்த சட்டப்பேரவைத் தேர்தலில் பாஜக ஐக்கிய ஜனதா தளம் தலைமையிலான கூட்டணி ஆட்சியை தக்க வைத்தது. பீகார் மாநிலத்தின் முதலமைச்சராக 10வது முறையாக கடந்த நவம்பர் மாதம் நிதிஷ்குமார் பதவியேற்றார். இருப்பினும் பீகாரில் விரைவில் முதலமைச்சர் மாற்றப்படலாம் என கூறப்பட்டது. அதற்கு ஏற்றாற்போல் பதவியேற்ற 5 மாதங்களில் முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்வதாக நிதிஷ்குமார் அறிவித்தார். ராஜினாமா முடிவுக்கு மாநிலங்களவை உறுப்பினராக தொடர விரும்புவதாக நிதிஷ்குமார் விளக்கமளித்தாலும் அதன் பின்னணியில் பாஜக இருப்பதாக கூறப்பட்டது. கடந்த மார்ச் 16ஆம் தேதி மாநிலங்களவை தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற நிதிஷ்குமார் கடந்த 10ஆம் தேதி மாநிலங்களவை உறுப்பினராக பதவியேற்றார். இந்நிலையில் பாட்னாவில் அமைச்சரவையை கூட்டிய நிதிஷ்குமார் ஏறத்தாழ 25 நிமிடங்கள் தனது அமைச்சரவை சகாக்கள் இடையே உணர்ச்சி பொங்க உரையாற்றினார். அதைத் தொடர்ந்து பீகார் ஆளுநர் சையத் அதா ஹசனை சந்தித்து தனது ராஜினாமா கடிதத்தை நிதிஷ்குமார் வழங்கினார். அதைத் தொடர்ந்து தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்ட நிதிஷ்குமார், புதிதாக அமையும் அரசு தனது முழு ஒத்துழைப்பு மற்றும் ஆலோசனையின் கீழ் தொடர்ந்து இயங்கும் என்றார். இதனிடையே மத்திய அமைச்சர் சிவராஜ் சிங் சௌகான் உள்ளிட்டோர் தலைமையில் நடந்த ஆலோசனைக் கூட்டத்தில் பீகார் மாநிலத்தின் முதல் பாஜக முதலமைச்சராக சாம்ராஜ் சௌத்ரி அறிவிக்கப்பட்டார். 1912ஆம் ஆண்டு பீகார் மாநிலம் உருவாக்கப்பட்டு நூற்றாண்டை கடந்த நிலையில் பாஜக சார்பில் முதல் முறையாக சாம்ராஜ் சௌத்ரி முதலமைச்சராக தேர்வு செய்யப்பட்டுள்ளார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த சாம்ராஜ் சௌத்ரி, பிரதமர் நரேந்திர மோடியின் வளர்ந்த பாரதம், நிதிஷ்குமாரின் வடமான பீகார் என்ற இலக்கை அடைய தொடர்ந்து பணியாற்றுவேன் என்றார். और आदरणीय नीतीश कुमार जी ने बहुत चीजें सिखाया, कैसे सरकार चलाया जाता है, कैसे बिहार में सुशासन स्थापित होगा, बिहार के लोकतंत्र के लिए क्या ठीक है, मैं तमाम लोगों को जरूर आश्वस्त करता हूं. பீகார் அரசியலில் 30 ஆண்டுகளுக்கு மேலாக கோலோச்சி வரும் சாம்ராஜ் சௌத்ரி தனது 19வது வயதில் முன்னாள் முதலமைச்சர் ராப்ரி தேவி தலைமையிலான ராஷ்டிரிய ஜனதா தள அரசில் வேளாண் அமைச்சராக பதவி வகித்தார். பல்வேறு குற்றச்சாட்டுகளால் ராஷ்டிரிய ஜனதா தளத்தில் இருந்து விலகி 2014ஆம் ஆண்டு ஐக்கிய ஜனதா தளத்தில் இணைந்த சாம்ராஜ் சௌத்ரி முன்னாள் முதலமைச்சர் ஜித்தன் ராம் மாஞ்சியின் அமைச்சரவையில் நகர்ப்புற மேம்பாடு மற்றும் வீட்டு வசதித்துறை அமைச்சராக பதவி வகித்தார். அதைத் தொடர்ந்து 2017ஆம் ஆண்டு பாஜகவில் இணைந்த சாம்ராஜ் சௌத்ரி தற்பொழுது பீகார் முதலமைச்சராக தேர்வு செய்யப்பட்டுள்ளார்.